இடத்துக்கு வந்திருக்கிறேன், நீ என்னை ஆசீர்வதியும். தேங்க்யூ ஷபா ரபா, தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ராக்காலம் வருகின்றது, அதன் சாயல் தெரிகின்றது. ராக்காலம் வருகின்றது, அதன் சாயல் தெரிகின்றது. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. பின்மாறி பொழிகின்றது, உன் வேளை வருகின்றது. பின்மாறி பொழிகின்றது, உன் வேளை வருகின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னை தவிர்த்து இது நோக்கி வருகின்றது. அழிகின்ற கூட்டம் உன்னை தனின்று இது நோக்கி வருகின்றது. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை விதைக்கின்ற ஒரு காலம். கர்த்தருடைய வார்த்தைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கின்ற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உலக முடிவு நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நம் சோர்ந்து போக லௌகிக கவலைகளிலே உங்கள் இருதயம் பாரமடையக்கூடாது. உலக முடிவு அநேகர் தேவ மனிதர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அழிவு நாட்களை கடந்து வருகிறோம், நெருங்கி வருகிறது. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரத்தில் வருகிறது. அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. கர்த்தர் சொன்னதை செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிறோம். நம் இருதயம் பாரமடையக்கூட. வேலை இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, மனிதர்கள் சகோதர சகோதரிகள் இல்லை என்று கவலைப்படக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். லௌகிக கவலைகளிலே உங்கள் இருதயம் சோர்ந்து போகக்கூடாது, சோர்வையாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். பிசாசு சோர்வடைப்பான். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் அடையிட்டும், அசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் அதிகமாய் அசுத்தத்தை செய்வார்கள். முன்னாடி இருந்த கடலுக்கு துணிவான பாவத்தை செய்வார்கள், துணிஞ்சு செய்வார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள், நல்லோர்களை எதிர்த்து நிற்பார்கள், நல்லவர்களை பகைக்கிற ஒரு காலம் பயங்கரமாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வருகையை காட்டிக் கொண்டிருக்கிறது. துணிச்சலான பாவங்கள், மனிதனுக்கு பயப்படுகிறது, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு பயப்படுறது கிடையாது. துணிச்சலான பாவங்கள். இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வருகையை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, இழக்கப்பட்டு, நான் என்ன செய்தனோ, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை என்று சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து தேவனோடு நெருங்கி வர காலம் இது. இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பரிசுத்தமான நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை ஆராதிக்க முடியும். பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. நம் மனது பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, இம்மட்டுமா நாங்கள் உம்மை கூடி வந்து உம்மை ஆராதித்து துதிக்க செய்த கிருபைகளுக்கு நன்றி. நாங்கள் பரிசுத்தத்தோடு, பரிசுத்த சிந்தையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். இன்னும் மானூர் சுற்று வட்டார கிராமங்களிலே நீர் படைத்த மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உடைய ஆலயத்தில் கொண்டு வர வேண்டும். திரளான மக்களை கொண்டு வந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
அல்லேலூயா. நம் வேத வசனத்தை வாசிப்போம்.